உறவினின் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. உறவினின் வழி திறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. பணியினை நான் தொடர்ந்திட உன் வழியினை நான் தொடர்ந்திட உன்னுடலும் உறுதியுமே உறுதி தந்ததே. ஆண்டவரே, மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நீர் படைத்தெதையும் வெறுப்பதில்லை. மக்கள் மனமிறந்த போது அவருடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, வங்க கடலோரம் வந்த முத்தான முத்து நம் அன்னையாம் அன்னமாவின் திருவிழா ஆயத்த 7ஆம் நாளாகிய இந்த இனிய மாலை வேளையிலே இறை வழிபாட்டிற்காக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளின் மைய கருத்து நமது எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தடம்புரளச் செய்யும் முக்கிய காரணி நமது பாவமே ஆகும். விண்ணக திருப்பயணமே நம் கிறிஸ்தவ வாழ்வின் இலக்காகும். இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் உடைமைகளின் பேராசை கொள்வதும் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பு இச்சைகளும் தீய எண்ணங்களுமே எதிர்நோக்கின் திருப்பயணத்திற்கு தடையாக இருக்கின்றன. மனிதனுக்குள் இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என இன்றைய வாசகங்கள் எடுத்து கூறுகின்றன. விண்ணகமே எமது தாய் நாடு, அங்குதான் நிலைவாழ்வு உண்டு என்ற எதிர்நோக்குடன் வாழ்வோம். கிறிஸ்தவ ஒழுக்கத்திலும் நற்பண்புகளுடனும் வாழ்வோம். அத்துடன் இன்றைய நாளில் ஜூபிலி ஆண்டை சிறப்பிக்கும் வாகன உரிமையாளர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், சாரதிகள், கடை வியாபார உரிமையாளர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களின் தொழில் விருத்தியடையவும் அவர்களுக்கு நல்ல உடல்நல ஆன்மீக சுகம் கொடுத்து இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கவும் இறைவரம் வேண்டி தொடரும் கல்வாரி திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் மீண்டுமாக மாலை பொழுதிலையும் ஆண்டவருடைய தூய பீடம் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலினுடைய விழாவை கொண்டாட ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலும் சிறப்பாக இந்த 7வது நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நிறைவாக மீண்டும் மீண்டும் கல்வாரி பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய கருப்பொருள் எங்களுக்கு சிந்திக்க தூண்டுவது போன்று எதிர்நோக்கின் திருப்பயணத்திலும் நாங்கள் தடம் புரண்டு போக காரணமாய் இருக்கின்ற பாவங்களை இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். அவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்ற சமூகமாக நம்பிக்கையின் திருப்பயணிகளாக எங்களுடைய விண்ணக இல்லத்தை நோக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் பயணம் செய்ய இத்தூய பலியிலே நாங்கள் சிறப்பாக இறைவரம் கேட்டோம் என்று ஆடுவோம். அத்தோடு இன்றைய நாளின் வழிபாடுகளை ஜூபிலி ஆண்டிலே சிறப்பிக்கின்ற வாகன உரிமையாளர், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், சாரதிகள், கடை உரிமையாளர்கள், வியாபாரம் செய்வோர் ஆகியோரை இறைவனுடைய இந்த கல்வாரி பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே இவர்கள் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களூடாக வழிநடத்தும்படியாக இவருடைய தொழில்கள் எவ்விதமான தடையுமின்றி இறைவனிலே ஆசீர்வாதத்தின் நிகழ்வாக எந்நாளும் நடைபெறவும் இவர்கள் ஒவ்வொருவரும் இறை துணையோடு எந்நாளும் காக்கப்படவும் இத்தூய பலியிலே இறைவரம் கேட்டு ஒரே குடும்பமாக மன்றாடி செபிப்போம். புனிதமான இந்த மாலை கல்வாரி பலியை நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியான உள்ளம் கொண்டு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய வாழ்வின் குறை குற்றங்கள், இயலாமைகள், பலவீனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்வோம். இளம்பல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானது புனித நிவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் இளம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை என்றும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமை இறைஞ்சி மன்றாடுவோரின் தாழ்மையான மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவி சாய்க்கவும். உம்மிடம் பாவ அறிக்கை செய்வோரின் பாவங்களை மன்னிக்கவும் உமை நாங்கள் இறந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு மன்னிப்பும் அமைதியும் கனிவிரக்கத்துடன் நிறைவாக அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீர்ச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகின்றன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. உங்கள் கைகள் இரத்தப்பழியால் கரைப்பட்டுள்ளன, உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன, உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன, உங்கள் நாக்கு தீயவற்றை முணுமுணுக்கின்றது. நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை, உண்மையுடன் வழக்காடுபவர் யாரும் இல்லை. வெறுமையான வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொய்யை பேசி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர். ஆதலால் நீதி எங்களுக்கு வெகு தொலைவில் உள்ளது, நேர்மை எங்களை நெருங்கி வரவில்லை. ஒளிக்கென காத்திருந்தோம், காரிருள்தான் கிட்டியது. விடியலை எதிர்பார்த்தோம், இருளிலேயே நடக்கின்றோம். பார்வையற்றோரை போல் சுவரை பிடிக்க நாங்கள் தடவுகின்றோம், கண்ணில்லாதவரை போல் எங்கள் வழியில் தடுமாறுகின்றோம். நண்பகலிலும் மங்கிய பொழுதிலும் செத்தவர் போல் இருக்கின்றோம். கரடிகளைப் போல் நாங்கள் யாவரும் உருமுகின்றோம், புறாக்களைப் போல் பெருமூச்சுடன் விம்முகின்றோம். நீதி தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம், ஒன்றையும் காணவில்லை. விடுதலையை எதிர்பார்த்திருந்தோம், அது எங்களுக்கு தொலைவில் உள்ளது. திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராய் சான்று சொல்கின்றன. எங்கள் குற்றங்கள் எங்களோடு தான் இருக்கின்றன, எங்கள் தீர்ச்செயல்களை நாங்களே அறிவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம்
பார்வையில் தீயது செய்தேன். எனவே தீர்ப்பினால் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு பலிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு
மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்லுவதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்குள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாதென உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்துக்கு போய்விடுகின்றது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்குள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அன்னம்மாளுடைய திருவிழாவை கொண்டாட ஆத்மீக ரீதியாக நம்மை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பான மறை உரைஞர்களான நமது மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்திரு ரெஜினால்ட், திருகோணமலை மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்திரு ரஜீவன் ஆகியோரால் வழிநடத்தப்பட்டு இன்று 7ஆம் நாளை நினைவு கூர்கின்றோம். இன்றும் நாளையும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த மறை உரைஞர் ஒருவர் பிறிதொரு உருவாக்குனர்களுக்கான நிகழ்வுக்கு சென்றதை அடுத்து உதவி செய்ய முடியுமா என்று ஃபாதர் லகோன்ஸ் என்னிடம் கேட்டார். இறைவாக்கினருக்கு சொந்த ஊரில் மதிப்பில்லை என்பதுதான் எனக்கு முதலாவது வந்தது. இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, நற்செய்தியை அறிவிப்பது நமது கடமை என்னும் பவுலடியாரின் வார்த்தைகள் மனதில் பட உதிக்க, பரவாயில்ல ஃபாதர், ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன். நான் செய்கிறேன் அப்படி என்று சொன்னேன். ஜூபிலி ஆண்டை நினைவு கூர்கின்றோம். அது குறித்து கடந்த 6 நாட்களும் நிறையவே சிந்தித்துள்ளீர்கள். அதுவும் மனத்தியாலங்கள் நிறையவே சிந்தித்திருக்கிறீர்கள். நான் பிரசங்கிக்க போகும் பெரும்பாலான விடயங்களை இந்த மறையுரைஞர்கள் தொட்டிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் நேரம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது நான் சொல்ல போற பல விஷயங்களை அவர்களும் தொட்டிருக்கின்றார்கள். இன்றைய கருப்பொருளாக எமது எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தடம் புரள செய்யும் முக்கிய காரணி பாவமே என்னும் தலைப்பில் சிந்திக்கின்றோம்.
வளமையாக மாகோக்கும் பொல்காவலைக்கும் இடையில் ட்ரெயின் தடம் புரண்டதுன்றதை கேள்விப்பட்டோம். டிரைல்மென்ட் நடந்ததுன்று அப்படி தான் அந்த சொல்லு கேள்விப்பட்டோம். போன ட்ரெயின் தடம் புரண்டுட்டாம் என்று சொல்லி. இன்று நமது வாழ்க்கை பயணத்தில் பாவமே நம்மை தடம் புரட்டுகின்றது என்பதை நாம் இன்று சிந்திக்கின்றோம். நமது இறுதி இலக்கு நமக்கு தெரியும், மோட்சம், வானக ஜெருசலம், வானக வீடு. அதை எதிர்நோக்கி நாம் பயணம் செய்யும் போது பாவம் நம்மை தடம் புரட்டி விடுகின்றது. இதுதான் இன்றைய சிந்தனை. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே சிலர் ஓடி வந்து, மாஸ்டர், இயேசுவிடம், இயேசுவே, பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்று விட்டான். They came and reported. வந்து இயேசுவிடம் ஓடி வந்து சொல்லுகிறாங்க, ஐயோ, முந்தி நாம சொன்னதான், ஐயோ ஆமிக்காரன் வாரான், சுட்டு விட்டான், ஐயோ அந்த இடத்துல கொலையாம் நாம் சொல்லுவோம். ஒரு சிலர் ஓடி வந்து சிலரை, கலிலேயரை பிலாத்து கொன்று விட்டான் என்று சொன்ன பொழுது இயேசு மாறி ஒரு கேள்வி ஒன்றை அவர்களிடம் கேட்டார். இப்ப சொல்லுங்க, இந்த கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா? நீங்கள் நினைக்கின்றீர்களா இவர்கள் பாவிகள் என்று கேள்வி கேட்ட இயேசு அவர்களை பதில் சொல்ல விடவில்லை. அதற்கு முன்பே, அவர்கள் சொல்லுவதற்கு முன்பே முந்திக் கொண்டு சொன்னார், அப்படி அல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்னும் ஒரு விடயத்தையும் அதிலே சேர்த்திருக்கின்றார். அது நாளை வெளிவரும். பிரியமானவர்களே, பெரிய சனிக்கிழமை நமக்கு தெரியும். நாம் புது நெருப்பெல்லாம் மந்திரித்து குருவானவர் பாஸ்கா திரியை பிடித்து கொண்டு இங்கே வந்து பாஸ்கா புகழுரை பாடுவார். ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாக தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. பாருங்கள், குற்றத்துக்கு புகழாரம் சூட்டப்படுகின்றது, பாவத்துக்கு புகழாரம் சூட்டப்படுகின்றது. அங்கே குருவானவர் அந்த பாஸ்கா புகழுரையிலே பாவத்தை பேறு பெற்றதென்று சொல்லுகின்றார். சரிதான், ஆதாமினால் வந்த வினை, அந்த பாவத்தினாலே தானே நமக்கு மீட்பர் வந்தார். அதனால் அது சரி. பிரியமானவர்களே, நாம் கேள்விப்பட்டோம், இந்த மாதம் பார்த்தோம், யூடியூப்ல, டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்தோம். டெக்சஸ் மாநிலம் அமெரிக்காவிலே வரலாறு காணாத வெள்ளம். அந்த வெள்ளத்திலே கேம்ப் மிஸ்டிக் சபைகள் ஒன்று சேர்ந்து நடாத்திய ஒரு பைபிள் கன்வென்ஷன் ஒன்று நடந்தது. அது எங்கே நடக்குது என்றால் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் நடக்குது, கொஞ்சம் மேலே. ஒரு 13, 18, 21 வயது மதிக்கத்தக்க இளசுகள் போயிருக்குது அதுகளுக்கு அந்த கன்வென்ஷனில். சற்றும் எதிர்பாராத விதமாக டெக்சஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்திலே எல்லாம் அடித்து செல்லப்பட்டார்கள். அந்த கன்வென்ஷனில் இருந்த 27 பிள்ளைகள், சரி பாவம், 150க்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள். யாருமே எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் பாவிகளை நினைக்கின்றீர்களா?
இல்லை என்றார் ஒரு பாஸ்டர். அப்படி என்றால் பிரியமானவர்களே, பாவம் என்றால் என்ன? What is the meaning of sin? பாவம் புண்ணியம் யாரும் தெரியாத ஆக்கள் இருக்கிறீங்களா? இதுக்குள்ள யாராவது பாவம் புண்ணியம் செய்யாத ஆக்கள் அப்படி இருந்தால் ஃபாதர் லகோன்ஸ் அவர்களை நாம் இதுக்குள்ள கொண்டு வச்சால் நல்ல நினைக்கிறேன். பாவம் செய்யாத ஆக்களை டக்கண்டு இறக்கி போட்டு நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வைக்கிறது நல்லம். மறைக்கல்வியிலே நாம் படித்திருக்கிறோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த கான்வென்ட்ல சிஸ்டர் பிபியானாவை ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ அந்த நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் கடவுளின் கட்டளையை மீறுவதே பாவம். இப்பையும் அதான் மறைக்கல்வியில் மறையாசிரியர்கள் அப்படித்தானே, கடவுளின் கட்டளையை மீறுவது தானே பாவம் என்று நாம் படிக்கின்றோம், சொல்லி தந்தார்கள். ஹமாட்சியா என்ற கிரேக்க பதம் பாவம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. மிஸ்ஸிங் த மார்க், டு மிஸ் த மார்க், இருக்க வேண்டியதை இல்லாமல் போதல், இருக்க வேண்டிய ஒரு நிறைவு இல்லாமல் போதல், நன்மை இல்லாமல் போதல், உண்மை இல்லாமல் போதல். எனக்கு ஒரு கியூரியோசிட்டி, ஒரு ஆவல்ல, நான் உங்கள் எல்லாருக்கும் அதிகமான ஆட்களுக்கு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்கள், பெரும்பான்மையான ஆட்களுக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அது இப்போ உலகை மேற்கொண்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் அதுதான் உலகை ஆளும் என்று சொல்லுகிறார்கள். நான் சும்மா இந்த AI ஒரு ஆப்பில் போய் அடித்து பார்த்தேன், போய் கேட்டு பார்த்தேன், வாட் இஸ் சின், பாவம் என்றால் என்ன என்று கேட்டேன். நான் இந்த ஹேண்ட்ஃபோனில் இருந்து பாவம் என்று அடித்து கேட்டேன். இவ்வளவு செயற்கை அறிவு, அட்வான்ஸ்ட், முன்னேறிய அது சிந்தனைகளை ஃபீட் பண்ணி இருக்கிறார்கள். இவ்வளவு உலகம் முன்னேறிய பொழுதும் இந்த AI சொன்ன விஷயம் என்னவென்றால், அது பாரம்பரியமான சிந்தனையிலிருந்து மாறவில்லை. பாவம் என்றால் கடவுளின் கட்டளையை மீறுதல், கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிதல். இதுதான் பாவம் என்று இந்த AI சொன்னது. நீங்க ஒரு ராவைக்கு போய் அடிச்சு பாருங்க, பாவம் என்று சும்மா கொடுத்து பார்த்தீங்கன்றால் என்ன வருது என்பதை பாருங்கள். பிரியமானவர்களே, பாவம் என்ன செய்கின்றது? கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கின்றது, நம்மை நம்மிடமிருந்தே அந்நியப்படுத்துகின்றது, பிறரிடமிருந்து அகல வைக்கின்றது, இயற்கையிடமிருந்து நம்மை தூர எறிகின்றது. இன்றைய முதலாம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, ஏசாயா நூலிலே 59ஆம் அதிகாரத்திலே, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகின்றது. அதனால் தான் அவர் நமக்கு செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களிடமிருந்து மறைத்துள்ளார். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் கடவுள் எப்படி நம்மை படைத்தார். தொடக்க நூலிலே நாம் படிக்கின்றோம். நாம் நம்மிடம் கேட்டால் கடவுள் எப்படி மனிதனை படைத்தார்? தம்முடைய சாயலாகவும் மாதிரியாகவும் பாவனையாகவும் படைத்தார். தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், படிக்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தனது உருவிலும் சாயலிலும் படைத்தார். 27வது வசனத்திலே அது திருப்பி அழுத்தி சொல்லுகிறது, கடவுள் தம் உருவிலும் மானிடரை படைத்தார்,
கடவுளின் உருவத்திலேயே அவர்களை படைத்தார். நாம் எல்லாரையும் கடவுள் அப்படித்தான் படைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு வரப்போற எல்லா மனிதர்களும் கடவுளுடைய சாயலிலே தான் இருக்கின்றார்கள். நாம் சொல்லுவோம் விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதன் ஏன் வித்தியாசமானவன், கடவுள் எல்லாவற்றையும் படைத்த பின்பு மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லி தமது சாயலாக, மாதிரியாக, பாவனையாக படைத்தார். அவைகளுக்கு 5 அறிவு. என்ன மனிதனை வேறுபடுத்துகின்றது? எது மனிதனிலே வித்தியாசமாக இருந்தது? அவன் 6 அறிவிலே அவன் வேறுபட்டான். பிரியமானவர்களே, மனிதனுக்கு 7வது அறிவு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 8வது அறிவு ஏஐ வைப்போம். 7வது அறிவை பற்றி வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு 6 அறிவு இல்லை, நம் எல்லாருக்கும் 7வது அறிவு இருக்கின்றது. சீராக்கின் ஞான நூலிலே நாம் படிக்கின்றோம், 6வதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். அந்த அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வதாக கொடுத்தார், கொடையாக வழங்கினார். இது மற்றவர்களுக்கு கொடுக்கல, மனிதருக்கு தான் கொடுத்திருக்கின்றார். அதனால் நமக்கு சுதந்திரத்தை, பகுத்தறிகின்ற தன்மையை, வேறுபடுத்தி பார்க்கின்ற தன்மையை, வித்தியாசப்படுத்துகின்ற தன்மையை நமக்கு தந்திருக்கின்றார். நாம் எல்லோரும் இந்த 7 அறிவை கொண்டிருக்கின்றோம். அதனால் தானே இணைச்சட்ட நூலிலே இதோ பார், வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னாலே வைக்கிறேன், நன்மையையும் தீமையையும் உமக்கு முன்னாலே வைக்கின்றேன். இணைச்சட்ட நூல் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆசியையும் சாபத்தையும் வைக்கின்றேன். இன்றைக்கு கடவுள் நமக்கு முன்னால வைக்கிறார். வாழ்வையும் சாவையும், நன்மையையும் தீமையையும், ஆசியையும் சாபத்தையும் நமக்கு முன்னாலே வைக்கின்றார். 19வது வசனம் 30ஆம் அதிகாரத்திலே, நீயும் உன் வழித்தோன்றலும் வாழும் பொருட்டு, அவரே கடவுளே ஒரு சஜஷனை கொடுக்கிறார், ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். நீயும், நீ மட்டுமல்ல, உன்னுடைய வழித்தோன்றலும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை தெரிந்து கொள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன என்பது இப்பொழுது நமக்கு புரியும். கடவுளின் கட்டளையை மீறுதல். அவருடைய கட்டளை என்ன? வாழ்வையும் நன்மையும் சாவையும் உனக்கு முன்னாலே வைக்கிறேன், நன்மையையும் தீமையையும் வைக்கின்றேன், ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன்னாலே வைக்கின்றேன், நீயும் உன் சந்ததியும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை, நன்மையை, ஆசியை தெரிந்தெடுக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய கட்டளை. எப்பொழுதெல்லாம் நாம் இதை மீறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய கையிலே தான் இருக்கின்றது, நமக்குள்ளே தான் தேர்வு இருக்கின்றது. நமக்கு ஒரு சுதந்திரத்தை கடவுள் தந்திருக்கின்றார். நாம் தான் இதிலே தெரிந்தெடுக்க வேண்டியவர்களாக நமக்குள்ளே தான் அது இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி அதற்கு சிறந்த உதாரணம். நமக்குள் இருந்து வருவவைதான் நம்மை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இயேசு. மார்க் நற்செய்தியிலே, வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை,
மனிதருக்குள்ளே இருந்து வெளியே வருபவைகள்தான் அவர்களை தீட்டுப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்ட இயேசு ஒரு பட்டியல் போட்டு காட்டுகிறார், ஒரு லிஸ்ட் ஒன்று போடுகிறார். இன்றைக்கு வியாபாரிகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பட்டியல் போட வேண்டும், விலை பட்டியல் போட வேண்டும். இயேசு ஒரு பட்டியல் போட்டு காட்டுகின்றார். உள்ளுக்குள் இருந்து வருகின்ற இன்னென்ன காரியங்கள் அவைகள் நம்மை மாசுபடுத்துகின்றன. பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரை, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு. இத்தனையும் அந்த மனுஷன் சொல்லி இருக்கிறாரே, நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இவைகளெல்லாம் என பட்டியல் போட்டு காட்டுகின்றார். இவை உள்ளத்திலிருந்தே, உள்ளிருந்துதான் புறப்படுகின்றன. அதனால் தான் தொடக்க நூல் மனிதனின் இதயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மனிதனின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை பிகெட்டிங் உருவாக்குகின்றது, பெற்றெடுக்கிறது. தீமையை அது பிறப்பிக்கின்றது உள்ளம்தான். எரேமியா தன்னுடைய நூலிலே சொல்லுவார், இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமடலிலே பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் உங்கள் இதய கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் நூலிலே மனித ஒட்டுமொத்த உருவத்தையும் பற்றி நீதிமொழிகள் நூல் சொல்லுகின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வதையும் அவர் வெறுக்கிறார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதை ஏசாயா இறைவாக்கினரும் இன்றைய 1ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்கள் வகிக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று என்று 6ஐ சொல்லுகின்ற நீதிமொழிகளாகவும் 7வதையும் ஆண்டவர் வெறுக்கின்றார் என்று நண்பர்களிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்று அந்த 7வது முடிவடைகின்றது. பிரியமானவர்களே, 34 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அப்பொழுது யாழ்ப்பாணம் புனித சவேரியார் குருத்துவக் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தேன். படிப்பு முடிகிற காலம் முடிஞ்சு போகுது. தியாக்கோனாக அங்கே இருந்தேன். அந்த நேரத்தில் நம்மள பலர் இந்தியாவில் இருந்தீங்க. இந்தியாவில் 91 ஆண்டு, அப்பொழுது 90, அதுகளை நினைச்சு பாருங்கள். பலர் பிறக்கவில்லை, இளசுகள் நீங்கள்லாம் பிறக்கவும் இல்லை. அப்பொழுது விபூதி புதன், அந்த விபூதி புதனுக்கு எங்களை பங்குகளுக்கு அனுப்புவார்கள். நான் தியாக்கோன் என்ற ரீதியிலே பக்கத்தில் இருந்த பங்குகளுக்கு அனுப்பினார்கள், சுவாமிக்கு உதவி செய்ய சொல்லி. பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு போனேன். நான் சொல்ற சுவாமி உங்களுக்கு நல்லா தெரியும். 64களை நினைத்து பாருங்கள், சூறாவளியை நினைத்து பாருங்கள். பூசையெல்லாம் முடிஞ்சுது. சுவாமி சொன்னார், இன்றைக்கு ஒரு சந்தி தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நான் கோப்பி குடிக்க போகிறேன், உமக்கு வேணுமான்னு கேட்டால் நான் சொன்னேன், ஐயையோ நான் குடிக்கிறேன், இல்லை இன்றைக்கு ஒரு சந்தி, கோப்பியே தொட மாட்டேன். அப்போ வேறு என்னோட இருந்து கதைப்போம், எப்படிடாப்பா உன்ற இடம் அதெல்லாம் கேட்குறாரு. எங்கள் ஆக்கள் எல்லாம் அங்கே இங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படி என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்து கதைச்சு கொண்டிருந்த இந்த சுவாமி அழத் வாங்கிட்டார். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. என்னோட சுவாமி அழுது கொண்டிருக்கிறார் இதில் இருந்து கொண்டு. ஃபாதர்
why are you crying? ஏன் ஃபாதர் அழுகிறீங்க அப்படின்னு கேட்க அவர் சொன்னார், நீங்கள் குருக்களாக இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதை நான் நினைச்சிட்டேன். இது சும்மா படு வேஸ்ட் நினைக்கிறான் அழுதது. அந்த நேரத்தில் நீங்க சுவாமிமாரா இருக்கிற நேரத்தில் உலகம் எப்படி இருக்குமோ என்பதை நினைத்து அழுதேன் என்றார். நான் நினைக்கிறேன் ஒரு வகையில் அவர் அழுதது சரி. 12வது பத்திநாத பாப்பரசர் ஒரு முறை சொன்னார், இந்த உலகம் செய்கிற பெரிய தவறு பாவம் என்னவென்றால் பாவம் என்ற உணர்வை இழந்ததுதான். The world has lost the sense of sin. இந்த உலகம் பாவம் என்ற உணர்வை இழந்து விட்டது. இது அப்பே பாப்பரசர் சொல்லிட்டார். இன்றைக்கு நாம் என்ன சொல்றோம்? எங்க சொல்லுங்க பாப்பம். கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு பயப்படுவதில்லை, பாவம் புண்ணியம் தெரியாது, தவறை உண்மை என எண்பிக்கும் உலகம் கெட்டுப்போய்விட்டது. நேர்மை உண்மைக்கு இடமில்லை, சுயநலம் மனச்சாட்சியை மழுங்கடித்து விட்டார்கள். சொந்தங்களுக்கே எரிச்சல் காய்மகாரம். ஒருவர் நல்லாக இருந்தால் மற்றவருக்கு பிடிக்காது, செய்வினை சூனியம், மற்றவர்களின் வீழ்ச்சியிலே மகிழ்வது, தொழில் விருத்திக்காக வேறு தெய்வங்களை நாடுவது. இன்றைக்கு நாம் அதிகமாக அதுதானே சொல்றோம். என்ன சொல்றோம்? இதைத்தான் சொல்றோம். இந்த எண்ணத்தை இந்த உலகத்தில் எங்க இடம் இருக்கு? The world has lost the sense of sin. பாவம் என்பதை இழந்து விட்டார்கள். அதனால் பாவம் புண்ணியம் இது தெரியாது. பூசைக்கு வந்தா இதுக்குள்ளதான் இருக்க வேணும், ஆலமரத்துக்கு அங்கால போகக்கூடாது, அதுகள் செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம். சவக்காலைக்குள்ளால அதுக்குள்ளால போகக்கூடாது, அங்க போய் அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. கூட்டோள் யார் சொன்னது? அப்படி யாராவது கேட்டு பாருங்க என்ன நடக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பவுல் அடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது கடிதம் 3வது அதிகாரத்திலே இன்னொரு பட்டியல் போட்டு காட்டுகிறார். கொடிய காலங்கள் வரும், அந்த காலத்திலே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருப்பார்கள். தன்னலம் நாடுவோர், நீங்க எண்ணுங்க எத்தனை என்று சொல்லி நீங்க எண்ணுங்க, நான் சொல்றேன் நீங்க இருந்து. பண ஆசையுடையோர், பூம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மை இல்லாதவர்கள், அன்பற்றோர், ஒத்துப்போகாதவர்கள், புறங்கூறுவோர், தன்னடக்கம் இல்லாதவர்கள், வன்முறையாளர்கள், நன்மையை விரும்பாதவர்கள், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விட உலக சிற்றின்பத்தை நாடுவோர். எத்தனை வந்திருக்கு? எத்தனை? 18 வந்துட்டு. இந்த கடவுளை OMG. இப்ப சொல்லுங்க, நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த 18ல் என்னல இருக்கிற பாவம் என்ன? நாம் எல்லாரும் பாவிகள் என்றதான் முதல் அப்படித்தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நாங்க எந்த இடத்துல எது நம்மள இருக்கிறது? எதிலே நாங்கள் தடம் புரண்டிருக்கிறோம்? இது ஞானொடுக்க காலங்கள் தானே. சுவாமிமாருக்கு 5 நாள் ஞானொடுக்கம், அண்டையை கேட்டது சிஸ்டமார் 8 நாள் ஞானொடுக்கம், இது ஆக்களுக்கு 9 நாள் ஞானொடுக்கம், 10ஆம் நாள் பெருநாள். இதுதான் பொதுநிலையினர் செய்கிற ஞானொடுக்கம். அதில் நாம் கேட்டு பார்ப்போம். அந்த பவுலடியார்
2வது திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இவர்கள் கடைசியை பற்றி ஒன்று சொல்லுகிறார். இறை பற்றுடையாளர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். They will say. பூசைக்கு வருவார்கள், போவோம், சப்பிரசாதம் எடுப்போம், மடுவுக்கு போவோம், சிப்பி ஆத்துக்கு போவோம், மட்டக்களப்புக்கு போவோம், எல்லாம் செய்வோம். நாங்கள் இறை பற்று மிக்கவர்கள், பாரம்பரிய கத்தோலிக்க கிராமத்தில் இருந்து வந்தவர்கள். பிரியமானவர்களே, ஆனால் பவுலடியார் அதில் சொல்லுகிறார், இறை பற்றின் வல்லமை அவர்களிடம் இல்லை. இறை பற்றி இருக்கும். நாங்கெல்லாம் இவ்வளவு வந்திருக்கிறீங்களே, இவ்வளவு பேர், யாரோ ஒரு பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, நான் இதை விட நிறைய சனம் இருக்கு அப்படி என்று சொல்லி, இவ்வளவு பேர் வராங்களா அப்படி என்று சொல்லி கேட்டாங்க. உண்மைதான். நாம் கோயிலுக்கு வருகின்றோம், பூசைக்கு போவோம், சப்பிரசாதம், மடு, சிப்பியாறு, மட்டக்களப்பு, பஸ்ஸஸ் எல்லாம் போகும். ஆனால் இறை பற்றின் வல்லமை, பிரியமானவர்களே, தற்போது நவீன பாவங்கள் என்று வந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நான் தான் சொல்ல வேண்டும் என்றில்லை, வத்திக்கான் புதிய பாவங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. நாங்கள் பாவத்தை பிரிக்க சொன்னால் அற்ப பாவம், கனமான பாவம், சாவான பாவம் அப்படி என்று சொல்லி நாம சொல்லுவோம். இந்த உலகம் அடைந்திருக்கிற முன்னேற்றத்தின் மட்டிலே இப்பொழுது AI தொழில்நுட்பம், காணொளி, கம்ப்யூட்டர் மயமெல்லாம் போய்விட்டது. அதற்கு பின்பு இப்பொழுது வெவ்வேறு நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உலகம் எப்படியெல்லாம் போகின்றது என்ற பின்னணியிலே வத்திக்கான், நான் நேரத்துக்கு முடிக்க வேணும், அதான் நான் டைமையும் இடைக்கிட பார்த்துக்கொள்கிறேன். டோன்ட் வரி, 1 மணித்தாலும் போகாது, நான் முடிச்சிருவேன். நீங்கள் கையை கால அசைக்க வேண்டிய தேவை இருக்காது. இன்றைக்கு புதிய 7 நவீன பாவங்களை அறிமுகம் செய்திருக்கின்றது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது, அதானே சொல்றாங்க, துறையாத்துல மண் எடுக்காதீங்க, பாட்டோடையில் மண் எடுக்காதீங்க, கடற்கரையில் போய் மண் அள்ளாதீங்க, கடற்கரையில் சும்மா குப்பைகளை போடாதீங்க, ஊரில் சும்மா குப்பைகளை அங்கே இங்கே போடக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்வாயரன்மெண்ட், எக்காலஜி, அதை பற்றி இன்றைக்கு நிறைய பேசுகின்றார்களே. வத்திக்கான் சொல்லுது, சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது பாவம், நவீன பாவம். மானிட உயிர் தோற்றத்தை பரிசீலனைக்கு உட்படுத்துவது, 3வது மிதமிஞ்சிய சொத்துக்களை சேர்த்தல், வறுமையை தோற்றுவித்தல், போதை வஸ்து கடத்தல் பாவனை நவீன பாவமாக வத்திக்கான் கணிப்பிட்டு சொல்லுகின்றது. போதை வஸ்து கடத்தல் பாவனை. ஒழுக்கவியலுக்கு எதிரான பரிசோதனைகள் 6வது சொல்ல 7வது, மனிதனுக்கும் இயற்கைக்கும் எதிரான அடிப்படை மனித உரிமை மீறல்கள். இன்று நம்முடைய எல்லாத்த கையிலையும் இலத்திரனியல், அதாவது தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்கின்றன. காதில் அடிச்சிருக்கிறோம், கையில் வச்சிருக்கிறோம், அது நவீன கேஜெட்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம், அது சர்வசாதாரணம். வத்திக்கான் 10 கட்டளையில் நாம பாவ சங்கீதனம் செய்யும் போது என்னென்ன பாவங்களை இன்னும் நாம் புதிய நவீன உலகத்திலே அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகின்றது. இன்னும் பள்ளி கடிச்சன், ஓனானுக்கு கடிச்சன், அங்கர் களவெடுத்தினான், சீனி களவெடுத்தினான், அம்மா பேசினான், திட்டினான், அதோட சேர்த்து சில பாவங்களை பற்றி சொல்லுகின்றது. 4வது கட்டளையிலே
முதுமையில் நோயில் இருக்கும் பெற்றோரை கவனிக்காது விடல், அது ஒரு பெரிய பாவம். சில பெற்றோர் பாவம், எங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், வந்து பார்க்கறதும் இல்லையே அப்படி என்று சொல்லி. நம்முடைய பெற்றோர் நம்மை பெற்றெடுத்து ஆளாக்கியவர்கள், உருவாக்கியவர்கள். 6வது கட்டளை மோகபாகம் செய்யக்கூடாது என்பதிலே ஆபாச படங்களுக்கு அடிமையாதல், விநியோகித்தல், மற்றவர்களை பார்க்க தூண்டல். இது மிச்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எல்லாரும் தான் இளம் வயதிலே, குறிப்பாக இளமை தொடக்க நூல் சொல்லுகின்றது, தீமையை உருவாக்க வல்லது. 4 பேர் 3 பேர் சேர்ந்து பார்க்கிறது, அது பாவம் என்று அறிக்கை இடுகின்றது. 7வது களவு, மற்றவர்களின் தகவல்களை தொழில்நுட்ப ரீதியாக நாம் களவெடுப்பது, பிரதி இறக்கம் செய்வது, மற்றவர்களுடைய தொழில்நுட்பத்தை, கிரெடிட் கார்டு, இதிலே அவர்களுடைய நம்பரை நாம் எடுத்து நாம் பணத்தை எடுப்பது, அடிப்பது, எடுப்பது. இது சொல்லுது வத்திக்கான். இதுவும் நவீன பாவம். பொய்ச்சாட்சி சொல்லுது 8வது கட்டளையிலே, சமூக வலைப்பின்னல்களில் மற்றவர்களை அவமானப்படுத்துவது. நாரடிக்கிறது என்று சொல்லுவோம், முகநூல்ல ஒரு ஆளை போட்டு நாரடிக்கிறது அப்படி என்று சொல்லி, அது பாவம். தடம் புரட்டுகின்றது நம்மை. இந்த காலம் அப்படி, யுகத்தில் அந்த நேரத்தில் நமக்கு இப்படி வந்துட்டு, இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு சில ஹேண்ட்ஃபோன் இருக்காது நம்மட கையில், வேறு டெக்னாலஜி வந்துடும். அப்போ இருக்கும்போது அப்போ சொல்லும், அதை பயன்படுத்தும் போது. இப்போ சொல்லுது, இதை பயன்படுத்துகிற நேரத்தில் சமூக வலைப்பின்னல்கள், அதிலே மற்றவர்களை அவமதிப்பது, படங்களை பிரதி இறக்கம் செய்து அதை மாற்றுவது. அப்போ நாங்கள் நல்ல பாவசங்கீதனம் செய்யும் போது இதை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. இதுகளில் நாங்கள் எங்கே பிளவிட்டு இருக்கிறோம் என்று பார்ப்பது நம்முடைய கடமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசாயா தன்னுடைய நூலிலே சொல்லுவார், கடுமையான வார்த்தைகளை உச்சரிக்கின்றார். பாவம் நிறைந்த மக்களினம், அநீதி செய்வோரின் கூட்டம், தீச்செயல் புரிவோரின் வழிமரபினர். அதை நாங்கள் சொல்லக்கூடாது, பாவம் மற்ற வசனத்தை, அது நாங்கள் பிறகு பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, காலம் மாறிவிட்டது என்கின்றோம். கடவுள் ஆபேல் காயினுடைய அந்த சம்பவத்திலே, காயின் காணிக்கை கொண்டு போகின்ற பொழுது கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் என்ன சொன்னார் என்றால், நீ நன்மை செய்யாட்டி பாவம் உன் மீது வேட்கை கொண்டு, யாருக்காவது தெரிஞ்சா மிச்சம் முடிங்க, உன் வாசலில் படுத்திருக்கும், உன் வாசல்ல படுத்திரும். நாம ஒவ்வொரு நாளும் இப்ப நாம் நோவினை முடிஞ்சு போகும்போது பாவத்தை கடந்துதான் போக வேணும். என்ற வாசல்ல படுத்துருமே, அது போயிட்டு அது படுத்து கிடக்காம் வாசல்ல. பிரியமானவர்களே, ஏசாயா இன்னும் ஒன்றையும் சொல்லுகின்றார். நம்முடைய பாவம் செய்கின்ற பாவம் குடிகாரரை போல மண்ணுலகை தடுமாற செய்கின்றது. நாம் செய்கிற பாவம், தொடக்க நூல் சொல்லுகின்றது, நாம் செய்கின்ற பாவத்தின் சத்தம் நாம கேட்கிற, யாருக்காவது நாம செய்கிற பாவத்தில் சத்தம் கேட்குதா? ஆனால் தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகின்றது, நாம் செய்கின்ற பாவத்துக்கு சத்தம் உண்டு, அது விண்ணகம் மட்டும் கேட்கின்றது,
நாம் போக வேண்டியது விண்ணகம். இதுக்கிடையில் நமக்கு சத்தம் கேட்காது, ஏனென்றால் நமக்கு கேட்காது என்றால் நாம் தடம் பிறண்டுட்டோம் தானே, டிரைல்மெண்ட் நடந்துட்டு. அங்கே போனால் அங்கே இருக்கிற ஆளுக்கு கேட்குது. விண்ணகம் பாவத்தின் நிமித்தம் அந்த சத்தம் கேட்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் வங்காலை நாம் நம்மையே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நீங்கள் என்ன பிழையா விளங்கினாலும் பரவாயில்லை, பிழையா விளங்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது, இல்லாமல் இல்லை, அது பரவாயில்லை. ஆண்டவருடைய வார்த்தையில் நின்று, நான் இங்கே நின்று கதைக்கிறேன், பீடத்தில் நின்று, இன்றைக்கு நாம் இந்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கே பழைய வங்காலை, எங்கே நாம் பிழை விட்டோம்? இன்றைக்கு கல்விக்கு என்ன நடந்தது? மூத்தோரை ஏன் நாம் கனம் பண்ண மறுக்கின்றோம்? இன்றைக்கு ஒரு சொன்னால் ஒரு திரும்பி பார்க்கிறது, முறைக்கிறது. எங்க இருந்து இந்த பழக்கம் எல்லாம் வந்தது? குடி வெறியை தலைமுறைக்கு கொடுத்தது யார்? பெற்றோரை மதிக்காத தன்மை ஏன் இங்கே வளர்ந்தது? வளங்கள் ஏன் சமமாக பங்கிடப்படவில்லை? போதை வஸ்துக்கு வங்காலை எப்படி அறிமுகமானது? தொழில்நுட்ப சாதனங்களிலே மற்றவர்களை அவமானப்படுத்துவது எங்கே நாங்கள் கற்றுக்கொண்டோம்? அன்னம்மாளுடைய பிள்ளைகள் நாங்கள். பிரியமானவர்களே, பாவம் செய்யும், யோவான் சொல்லுவார், பாவம் செய்யும் எவனும் பாவத்திற்கு அடிமை. ஜூபிலி ஆண்டிலே ஃபாதர் முதல் குருக்கள் வடிவா விளங்கப்படுத்தினாங்க, ரஜீவன் ஃபாதராக்கள் எல்லாம். ஜூபிலி ஆண்டில் ஒரு அடிமை எப்படி விடுதலை அடைகிறது என்று சொல்லி, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவதுதான் ஜூபிலி. வானக ஜெருசலேமை நோக்கி செல்லுகின்ற பொழுது இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். புனித அகுஸ்தினார் சொன்னார், என் ஆன்மா, என் இதயம் உம்மிலன்றி வேறொதிலும் நிறைவடையாது. அதுதான் நமது இலக்கு. பாவத்தை விலக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்து ஆண்டவரிடமே மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்கின்ற நாங்கள் விண்ணகம் நோக்கி எங்களுடைய பயணத்திலே தடம்பெறலாமல் இருக்க எங்களுடைய பாவ வாழ்வை நாங்கள் சுய ஆய்வு செய்து அவற்றிலிருந்து விடுபட்டு இவருடைய இரக்கத்தினாலே நாங்கள் ஒருமித்த சமூகமாக விண்ணகம் நோக்கி பயணம் செய்ய தந்தையாம் இறைவனிடம் எங்களுடைய சுபங்களையும் வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். உங்கள் பதிலாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இறையாட்சி பணியை உலகெங்கும் பரப்பிட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைவர்
தலைமை பொறுப்பினையும் கடமைகளையும் உணரவும் மக்களை செம்மையாகவும் நீதி நியாயம் மனித மாண்பு ஆகிய நல்ல நெறிகளுடன் வழிநடத்தவும் தேவையான ஞானத்தை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனாகிய தந்தையே இறைவா, எமது பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பமும் புனித அன்னமாளின் தூய குடும்ப வாழ்க்கையை பின்பற்றி இறை பக்தியுடன் வாழவும் செபிக்கின்ற குடும்பங்களாகவும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் பொறுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ்ந்து அயலவரை மதித்து வாழ உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தினூற்றே இறைவா, தொழில் வாய்ப்பின்மையாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் வறுமையினாலும் நோய் பிணிகளாலும் அமைதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர் மேலும் மனமிறங்கி அவர்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இவ்வருட ஜூபிலி ஆண்டிலே வாகன உரிமையாளர்கள், முச்சக்கர வண்டி மற்றும் எல்லா சாரதிகளுக்காகவும் கடை வியாபார உரிமைகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக வேண்டுவோம். என்று வாழும் எல்லாமல் அன்பு தகப்பனே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சந்நிதி நின்று சமர்ப்பித்த எல்லா தேவைகளுக்கும் நீர்தாமே கனிவுடன் செவி சாய்த்திரளும். விண்ணகம் நோக்கி எங்களுடைய பயணத்திலும் நாங்கள் எங்களுடைய வாழ்வின் நிலைகளை உணர்ந்து கொண்டு அவற்றிலிருந்து நாங்கள் இந்த ஜூபிலி ஆண்டிலே விடுதலை பெற்றவர்களாக, அன்பு குடும்பங்களாக, தனிநபர்களாக, பங்கு மக்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வையும் மீண்டும் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள நிதாம் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னை
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான இம்மாலை பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வு புகழ்ச்சி ஆகியவற்றின் பலிபல்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இது எங்களை என்றென்றும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார். இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்றே. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மட்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தொழில்களை ஏற்றுக்கொண்டு
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதர் புனித யோசேவாசடிகள், எமது பங்கின் பாதுகாவலி புனித அன்னம்மாள், புனித லூசியா, இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்பா தந்தாயின் அழைக்க தகுதி பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு எங்களுடைய விண்ணக பயணத்திலே நாங்கள் தடம் பெறலாது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ளும்படியாக தந்தையாக இறைவன் கற்பித்த செபத்தினூடாக இறைவரம் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவிடு அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமே மழை தருள்வீரா. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேலிரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கென்று நிலைவாழ் அளிப்பதாக. தேவ நற்கருணை வாங்கும் சபம். இயேசுவே என்னில் வாரும், என்னில் வந்து தங்கும், என்னோடு பேச வாரும். என் இதய கதவை திறந்து வைத்து உம்மை அழைக்கின்றேன். ஆசையோடு உம்மை வரவேற்கின்றேன். அந்நியாகி நீ அரவணைக்க வாரும், தந்தையாகி நீ வழிநடத்த வாரும், எனக்கு உற்ற நண்பனாக வாரும். வானிலிருந்து இறங்கி வந்த தெய்வீக அப்பமே, நித்திய வாழ்வின் அப்பமே, எனக்கு புது வாழ்வு அளிக்க வாரும். என்னை உமது அன்பு பாதையில் வழிநடத்த வாரும். ஆமேன். பலியாக வந்த தெய்வம், உறவாடும் நேரமிது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே, உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே, உறவாடும் நேரமிதே. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிதே. வா 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 என் நிறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீ
என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய? நான் உனக்காக உருவானேன் வானிவா. வா 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 என் நிறைவா, இந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. பூதாரி மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றவா. திசை மாறி போகின்ற ஆடாயினே, இடைமறித்து இனி மீட்கவா. நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய? நான் உனக்காக உருவானேன் வானிவா. வா 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 என் நிறைவா, இந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, கொடையின் வழியாக எங்களுக்கு எங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை நிறைவாக அளிக்கின்றீர். அதனால் உமது அருளால் பாவங்களை விலக்கி வாழவும் நேர்மையான இதயத்தோடு மக்கு ஊழியம் புரியவும் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இளம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறை ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
செல்வியாம் அன்பு பூண்டவர் யாவர்க்கு முற்பாட்டியாம் ஏந்தனை ஓருக்கும் ஆசியளிக்கும் மூதாட்டியாம் அன்பு சீமாட்டியாம் பிசாசுவின் மாயைகளில் காப்பி ஆண்டவர் தாயை என்ற செல்வியாம் அன்பு பூண்டவர் யாவர்க்கும் முற்பாட்டியாம் ஏந்தனை ஓருக்கும் ஆசியளிக்கும் மூதாட்டியாம் அன்பு சராசரநாயகனின் ஆசி பெறவே வேண்டுவீர். தேவனிடத்தில் பேறு அடைந்தவனேயும் ஆனந்தமே ஆண்டவர் தாயை என்ற செல்வியாம் அன்பு பூண்டவர் யாவர்க்கும் முற்பாட்டியாம் ஈந்தனை ஓருக்கும் ஆசியளிக்கும் மூதாட்டியாம் அன்பு சீமாட்டியாம். இயேசு கிறிஸ்துவுடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக புனித அன்னமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் முன்னோர்களின் இறைவனாகிய ஆண்டவரே, மனிதராக பிறந்தோம் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை சுவக்கின் அன்னம்மாள் என்னும் புனிதர்களுக்கு அளித்தீரே. இப்புனிதர்களின் வேண்டுதல்களால் திருமுன் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கும் நாங்கள் நீரமக்கு வாக்களித்த மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து வளரவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சற்று நேரம் உட்காருவோம். அன்னாளன்ன
அன்னையே எங்கள் காவலாம் உன்னையே அண்டினோம் இன்னமும் எம் இன்னல் தீர்த்திட தாமதம் ஏன் தாயே அண்ணல் இயேசுவின் பாட்டி என்றோ அமிர்தம் பொழிந்த விருட்சமே அனைவோர்க்கும் குளிர் நிழலாய் இனிய மகளார் மரியை உலகினு கீந்திடும் தாயல்லவோ உமது மகிமையை அடைந்தோம் அம்மா அதனால் உந்தன் சரணடைந்தோம் பாவமிடிமை அகலும் என்றுணர்ந்தோம் உன் கடைக்கண் அருள் பாலிப்பாயே பாவமாய்கையில் நாம் அழிந்தே இயேசு பரநாசியினை இழந்தே விழல் சீவியத்தால் அலைந்தே பேய் வலையில் மூழ்காது காப்பாயே மனதில் ஆனந்தம் நிறைந்து கருணை மழையால் பொழியும் என்றுணர்ந்து உன் தயவில் வாழ்வோம் என்றறிந்து உம் சரணே கதி என்றுணர்ந்தோ உலகாயுத கொள்கையிலே மோகம் உழன்று நன்னெறி பிறழாது பொது உடைமை நெருப்பில் எரிந்து எங்களை எல்லாம் அளவிற்கு அதிகமாக அன்பு செய்கின்ற ஆண்டவரையும் இந்த பொழுதிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி வேண்டுகின்றோம். இன்றைய நாளினுடைய தொடக்கத்தில் இருந்து உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடாத்தி வந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலே நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி பள்ளிக்கு அழைத்து வந்து வார்த்தைகளூடாக எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தி தெய்வீக திருவந்தினூடாக ஆன்மீக வலியூட்டி இருக்கின்றீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரும். நாங்கள் உறங்க செல்லிருக்கிறா பொழுதிலும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூடவே இருப்பீராக. இந்த இரவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதி நிறைவாக இருந்திட அருள் செய்வீராக. தீமைகள் ஆபத்துக்கள் எங்களை அணுகாத வண்ணமாக நீர்தாமே உடைய தூதரான மூலமாக எங்களை காவல் செய்து நாங்கள் நல்ல உறக்கம் செய்து நாளைய நாளிலே புதியதோர் விடியலை கண்டல நீர்தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரையும் இந்த பொழுதிலே எங்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர்தாமே எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாரும். அன்னை மரியே எங்களுடைய அன்பான தாயே எங்களுக்காக இந்த பொழுதிலும் உம்முடைய திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடனை மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்களிலும் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே
எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்களிலும் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்களிலும் இருந்து காத்து கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே